இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரி டைம்ஸ் நோ மாதிரியான ஊடகங்கள் வந்து விஜய்க்கு வந்து 92லேருந்து 168 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்லுறாங்களே. இல்லை இப்போ என்னன்னா அந்த 8 to 10ன்னு சொன்னாலே அதுவே கிடைக்குமான்ற சந்தேகம் வருது நீங்கள் களத்துக்கு போகும்போது. ரொம்ப ஸ்கேட்டர்டான ஓட்டு. இப்போ நாம வந்து தேர்தல் பணிகளில் நம்ம வந்து சிலர் ஈடுபடும் போது நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது என்ன வந்துருதுன்னு சொன்னால் உதிரியான ஓட்டு வந்து விஜய்க்கு டிவி கேக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்களே தவிர ஒரு ஆர்கனைஸ்டான ஓட்டு வந்து அங்க இல்ல. இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு 300 பாகம் 320 பாகம் இருக்கு நம்ம போய் போடுற போலிங் பூத்து. ஸோ அந்த போலிங் பூத்தில் மினிமம் வந்து 600லேருந்து 1000 ஓட்டு வரைக்கும் இருக்குன்னா அதில் போலாவது எவ்வளோ ஓட்டு வந்து டிவி கேக் உழுன்றது இருக்குல்ல. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து திமுக ஏஜென்ட்டோ அல்லது அதிமுகவினுடைய பூத் ஏஜென்ட்டோ உள்ளே உட்காந்தாருன்னா ஒருத்தர் போய் ஓட்டு போட்டால் இது நம்ம ஓட்டுன்னு அவருக்கு தெரியும். பட் டிவி கேக்குன்னு வந்து டிவி கே ஏஜென்ட்டே உட்காந்தாலும் அவருக்கு தெரியாது. ரைட். ஸோ அப்போ வந்து கன்சாலிடேட்டான ஓட்டு வந்து நீங்கள் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இருக்கிற மாதிரி டிவி கேக்கு ஒரு கன்சாலிடேட் ஓட்டு இருக்கிற மாதிரி வந்து நான் பார்க்கல. ஸ்கேட்டர்டாக இருக்குது. ரெண்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் எதுவும் பொதுவாக மேடையில் பேசுறது இந்த மாதிரி மட்டும்லாம் பார்க்க முடியாது. பூத் லெவல் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் போய் போலிங் ஸ்டேஷன் ஒரு 4 பூத் இருக்கும். போலிங் ஸ்டேஷன் சொல்கிறோம். அந்த போலிங் ஸ்டேஷனுக்கிட்ட சுற்றி 2 டேபிள் போட்டு உட்காருவாங்க எல்லா கட்சிக்காரங்களும். யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் வந்து எங்கே உங்களுடைய ஓட்டு இருக்குது, எந்த பாகத்தில் இருக்குலாம் பண்ணணும்ல. அப்படி வந்து திமுக அதிமுக மற்றவங்க உட்கார்ற மாதிரி டிவி கேட்க உட்கார்றதுக்கு ஆள் இல்லையே. ஓகே. ஸோ ஆர்கனைஸ்டு ஓட்டு எனக்கு வந்து அந்த 8 to 10ன்றதே பிரச்சனையாக இருக்குது. இதில் வந்து 90 95லாம் எங்கே வரப்போகுதுன்னு தெரியல. எவ்வளோ கணிக்கிறீங்க? இல்லை கணிக்கவே முடியாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்கன்னு நம்புகிறேன்.